ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன இது பற்றி பேச போகிறோன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் ஒரு பையன் ஸ்மோக்கிங் பிஸ்கட் அப்படின்னு சொல்லி ஒன்று சாப்பிட்டான். அவன் வாயிலிருந்து புகையாக வர்ற அந்த அழகுக்காண்டி அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் அவன் துடிச்சு அந்த இடத்துலையே நுரையீரலில் அடைப்பு வந்து இறந்து போயிட்டான். இதே மாதிரியே ஹரியானாவில் ஒரு பையன் பொழுதுபோக்காக அவன் போகும்போது இந்த புகை வர்ற இந்த பீர், ஆல்கஹால் இதெல்லாம் பார்த்து மயங்கி அதை குடித்து அவனோட குடலில் ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு தொலையே விழுந்துட்டான். அந்த தொலையை எடுக்க போய் அதுக்கு அடுத்த இடத்துல தொலை விழுந்து அந்த பையனோட குடல்லையே பாதியை எடுக்க வேண்டியதாகி போயிடுச்சான். இதுதான் இந்த திரவ நைட்ரஜனோட முக்கியமான வேலை. இந்த திரவ நைட்ரஜன் என்பது என்ன அப்படின்னா, நம்ம வளிமண்டலத்தில் மொத்தம் 78% திரவ நைட்ரஜன் கேஸ் தான் இருக்குது. மீதி உள்ள கேஸ் தான் மற்ற கேஸ்கள்லாம். இந்த 78% கேஸ் இருக்கிறதுனால இந்த நைட்ரஜன் நம்மளுக்கு நிறைய நன்மையை தான் தரும். உதாரணமாக, நம்மளோட பூமியில் உணவு பயிர்கள் விளையிறதுலேருந்து எல்லாத்துக்குமே இந்த நைட்ரஜன் கேஸ் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். இந்த நைட்ரஜன் கேஸுக்கு நிறம் இருக்காது, மனம் இருக்காது, சுவை இருக்காது. ஆனால் அது -196 டிகிரியில் வரைக்கும் அதை உறைய வைக்காங்க. அப்போ நம்மளோட சாதாரண தண்ணி உறைநிலை வந்து 0 டிகிரி, -0 டிகிரி. அதே நேரம் -196 டிகிரியில் உறைய வைக்கப்பட்டால் அது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும்னு பாருங்கள். அதனால தான் அது வந்து லேஸ்லேயே ஆவியாகிடுது. அதை நீங்கள் எதுலையாவது வைக்கும்போது உடனே டக்குன்னு ஆவியாகி அது பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது. இதை இங்கிலாண்டில் ஒரு ஆள் தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ இந்த உணவுப் பொருட்களை அழகுபடுத்துறதுக்கும் ஹோட்டல்கள்லேயும் பார்கள்லேயும் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பீடா இதிலெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு உணவுப் பொருளே அல்ல, இதை கண்டிப்பாக தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளது இந்திய அரசாங்கம் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம குழந்தைங்களுக்கு முக்கியமாக இந்த பிஸ்கட்டெல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்தவே கூடாது. ஏன்னா அதோட வாயிலிருந்து மூக்கிலேருந்து புகை வர்றது நாளடைவில் நம்ம சிகரெட்டை குடித்தா கூட இப்படி தான் நல்லா புகை வரும். அதனால அதில் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இந்த திரவ பிஸ்கட்டு கண்டிப்பாக அரசாங்கம் ஒழிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பதிலாக இப்பொழுது உணவு பதப்படுத்துறதுல CO2 கேஸ், கிரையோஜெனிக் CO2 கேஸ் பயன்படுத்துகிறாங்களாம். உங்களுக்கு இது உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மோக்கிங் பிஸ்கட், நாட் ஸ்மோக்கிங் பிஸ்கட். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.